அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. மை வி3 ஆட்ஸ் உடைய ஆப்பு கூகுள் பிளேல இல்லை சார், என்ன ஆச்சுன்னு கேட்குறீங்க மக்களே. அதை விலாவரியாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். மை வி3 ஆட்ஸ் உடைய ஆப்பு இன்னைக்கு காலையிலிருந்து ஒர்க் ஆகலைன்னு நிறைய பேர் கால் பண்ணி சொல்லியிருந்தீங்க மக்களே. அது எப்பவுமே ஜென்ரலாக ஒர்க் ஆகாது சார், மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கும், அப்டேஷன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் அந்த ஆப்பை நாங்கள் ரீலாகின் பண்ணுவோம், இல்லைனா ரீஇன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த மாதிரி இன்றைக்கும் அதே மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ ரீஇன்ஸ்டால் பண்ணுற போகிறப்போ கூகுள் பிளேயில் இந்த ஆப் இல்லை, என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு கேட்டிருந்தீங்க மக்களே. இதை விசாரித்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக EOW கிட்ட இந்த வழக்கு போன வருஷம் அந்த அசோக் ஸ்ரீநிதி அதோட ப்ரெஷரால் கிட்டத்தட்ட அவனே சொல்லியிருப்பான் பாருங்க, நாங்கள் பல மாதமாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்கோம், நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க பேசிட்டுருவோம் பார்த்தீங்களா. அதன் அடிப்படையில் EOW போன வருஷமே இதில் அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிறவன் இந்த ஆப்பு இந்த கம்பெனிக்கு எந்த விதத்துலையும் ஒரு உறுப்பினர் கிடையாது. ஸோ அவன் மூலிமா இந்த கேஸை போட்டால் இது பிரைமா ஃபேஸ் இல்லாமல் போயிருன்றதுனால EOW போலீஸ்லேயே ஒரு நபர் மூலியமாக நாங்கள் ஆப்புக்குள்ளே போய் பார்த்தோம், கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தோம். அந்த ஆப்பை செக் பண்ணி பார்க்குறப்போ அந்த ஆப்பில் இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ உதாரணமாக நீங்கள் பார்த்தா தெரியும் மக்களே, நீங்கள் ஒரு சப்போஸ் லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் கேரம் போர்டு ஆப். ஒரு கேரம் போர்டு ஆப்பை நீங்கள் உள்ளே லாகின் பண்ணிங்கன்னா கூட அந்த கேரம் போர்டுக்குள்ளே எப்படி இந்த கேரம் போர்டு விளையாடணும் அப்படிங்கிறதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும், டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகும் டீட்டெயில்ஸ் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க அந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை அங்கே இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டரை எழுதி அதை எஃப்ஐஆர் போட்டதாகத்தான் இந்த வழக்கு பதிவு பண்ணப்பட்டுச்சு. அது பதிவு பண்ணப்பட்டு அன்றையிலிருந்து மை வி3 ஆட்ஸுடைய ஆப்பை க்ளோஸ் பண்ண சொல்லி கூகுள் பிளேயில் தொடர்ந்து அவங்க இன்டிமேஷன் கொடுத்தாலும் கூகுள் பிளே சொல்லிட்டாங்க, நாங்கள் ஆப்பை க்ளோஸ் பண்ண மாட்டோம், ஆப் ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு, நல்லா தான் இருக்குது, நல்லா ரேட்டிங் கொடுத்துட்ருக்கிற ஆப் இந்த ஆப் க்ளோஸ் பண்ணப்பட மாட்டாது அப்படிங்கிறத அவங்க தெளிவாக ரிப்ளை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகுது மக்களே. அடுத்தது EOW சென்னைக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டதுக்கு பிறகும் இது முயற்சி பண்ணப்பட்டது. அப்போ கூகுள் ப்ளே சொன்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆப்பை க்ளோஸ் பண்ண மாட்டோம், ஆப்பு நான் ரேட்டிங் கொடுக்குற ஆப், ஆக்சுவலாக நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கிற ஆப்பு, இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ரிப்ளை கொடுக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாச்சு மக்களே. இப்பொழுது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ண வேண்டாம், ஒரு டெம்பரரி சஸ்பெண்ட் பண்ணி வைங்க, ஏன்னா விசாரணை போயிட்டுருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஆப்பு சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது உங்கள் மை வி3 ஆட்ஸ் அப்படிங்கிற ஆப்புன்ற தகவலும் வெளியாகிருக்கு மக்களே. ஸோ உங்கள் ஆப்பு சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது, க்ளோஸ் பண்ணப்படலை. ஏன் சஸ்பெண்ட் பண்ணப்படுதுன்றதை பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மை வி3 ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் எத்தனை பேர் உள்ளே வராங்க, எத்தனை டவுன்லோட் பண்ணுறாங்க அப்படிங்கிற கணக்கு விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு EOW ஒரு வழக்கெடுத்து விசாரிக்கிறாங்க அப்படின்னா, அந்த வழக்கெடுத்து விசாரிக்கும் பொழுது இந்த கம்பெனிக்கு என்னென்ன மாதிரியான, இந்த உதாரணத்துக்கு உங்கள் ஸ்டோரில் என்ன மாதிரி பொருட்கள் இருக்குது, என்னென்ன மாதிரி பொருள்லாம் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அந்த பொருள் வச்சுருக்கிறாங்க, உங்கள் ஆஃபீஸிலோட கணக்கு வழக்குகள், உங்கள் ஆஃபீஸ் என்ன மாதிரி பொருட்கள் இருக்குது, இது எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி கோர்ட்டில் கொடுப்பாங்க. அப்படி கோர்ட் அட்டாச் பண்ணி கொடுக்கும் பொழுது இந்த ஆப்பும் இந்த கம்பெனியோட மூலதனம் தான், ஆப்பு தான் மூலதனம், ஆப்பு தான் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அசட்டுன்னு சொன்னோம். அப்போ இந்த ஆப்பையும் அட்டாச் பண்ணோம் அப்படிங்கிறதுனால ஸோ எல்லாத்தையுமே நாங்கள் அட்டாச் பண்ணி கொடுத்துட்டோம் கேஸுக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க மக்களே. அந்த மாதிரி இந்த ஆப்பையும் சஸ்பெண்ட் பண்ணி இதில் அட்டாச் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் பார்க்க முடிகிறது மக்களே. ஒன்று. ரெண்டாவது, சரி இப்போ இந்த ஆப்பை சஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது பார்த்தீங்களா. ஒன்றுமே ஆகாது. இப்போது சக்தியானந்தன் அவர்கள் பெயிலில் வெளியே வந்ததுக்கு பிறகு 2 ஆப்ஷன் இருக்குது மக்களே. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அவர் பெயிலில் வெளியே வந்ததுக்கு பிறகு என்னென்னலாம் அட்டாச் பண்ணியிருக்காங்களோ கோர்ட்டில், அது அனைத்தையும் இவர்கள் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு வாங்கணும். அப்படி வாங்கும் பொழுது இந்த ஆப்பு க்ளோஸ் சஸ்பெண்ட் தான் பண்ணப்பட்டிருக்கின்ற காரணத்தினால திருப்பி அதையே ரீஓப்பன் பண்ணிக்கலாம். சரி, இப்போ சப்போஸ் அது எடுக்க லேட் ஆகுது, அவர் பெயிலில் வெளியே வந்த உடனேயே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண பார்க்குறாருன்னா என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்போடைய ஒட்டுமொத்த டேட்டா பேஸு, யாருக்கு எவ்வளோ பே அவுட் போடணும், யார் என்ன லாகின் வச்சுருக்கிறாங்க, என்ன ஐடியில் இருக்கிறாங்க, இது எல்லா டேட்டா பேஸஸுமே உங்கள்கிட்ட இருக்கும். உங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும், வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக இருக்கும். இப்போ வந்ததுமே
சக்தியானந்தன் அவர்கள் வெளியே வந்ததுமே ஒன்றுமே இல்லை மக்களே. மை-வி3 ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்புக்கு பதிலாக நேம் மட்டும் மாற்றி மை-வி3 ஆடு, இல்லை மை-வி3 ஆப்பு, இல்லை மை-வி3, இல்லை ஏதாவது ஒரு பேரை மாற்றிட்டு ஒரு புது ஆப்பில் அந்த ஒட்டுமொத்த கோடிங்கையும் ஒட்டுமொத்த டேட்டாபேஸையும் போட்டுட்டோம்னால் இம்மீடியட்டாக அந்த ஆப் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு புது ஆப் புது நேமில் இருக்கும். ஆனால் இந்த மை-வி3 ஆட்ஸ் இருக்கக்கூடிய அத்தனை டேட்டாபேஸுமே அதில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து லாகின் பண்ணிவிட்டு அதே உங்களுடைய பழைய லாகின்லேயே பழைய பாஸ்வேர்டு லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எவ்வளோ பே அவுட் போடணுமோ அந்த பே அவுட் மொத்தமாக அங்கே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதற்கும் சாத்தியக்கூறி இருக்கிறது. 2 விஷயம் மக்களே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது இந்த வழக்கு அப்படிங்கிறது யாருமே புகார் கொடுத்து எடுக்கப்பட்ட வழக்கு கிடையாது. ஜென்ரலாக வந்து யூடபிள்யூ பொறுத்தளவுக்கு லெட்ஸ் டேக் ஆருத்ரா வழக்கு. ஆருத்ரா வழக்கில் வந்து பல நபர்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் இஓடபிள்யூ இந்த கேஸ் எடுத்து விசாரித்த ஒரு வழக்கு ஆருத்ரா வழக்கு. அந்த மாதிரி உங்கள் வழக்கை விசாரிக்கல. மை-வி3 ஆட்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு தனி நபர் கட்சி சப்போர்ட்டில் இது வந்து பொய் சொல்கிறாங்க, இது ஃப்ராடு அப்படின்னு அவனோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி, கட்சி இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஒரு வழக்கு போட வச்சுருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவனை வழக்கு போட வைக்க முடியாது, ஏன்னா அவன் உறுப்பினர்கள்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் இவனோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இஓடபிள்யூ ஆஃபீஸர் இருக்கக்கூடிய ஒரு சப் இன்ஸ்பெக்டருடைய அவர் புகார் அவரே டைப் பண்ணி அவரே அந்த புகார் அடிப்படை எஃப்ஐஆர் போட்டிருக்காருன்றது தெளிவாக தெரியுது. இப்போது நாளைக்கு ஜட்ஜு கேட்டான்னு வச்சுங்க ஒரு வார்த்தை, சரிங்கப்பா ரைட்டு, நீங்கள் இந்த ஆப்பை வந்து சுவமோட்டோவாக எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க, இல்லை நீங்கள் ஆப்பை நீங்கள் செக் பண்ணுன்னு சொல்கிறீங்க, விசாரிச்சிங்க எல்லாம் ஓகே, எல்லாத்தையும் அட்டாச் பண்ணுறீங்க, ரைட் ஓகே, வாட் இஸ் த கம்ப்ளைண்ட் வேல்யூன்னு கேட்டார்னு வச்சுக்கோங்க. சார் 5 பேர் கம்ப்ளைண்ட் வேல்யூ சார், ரைட்டு, எத்தனை கோடி இவங்களுடைய ஆப்புடைய ஒட்டுமொத்த அசெட் இருக்குது சார்? அது பலாயிரம் கோடிக்கு இருக்குது. இந்த 5 பேரோட கம்ப்ளைண்ட் வேல்யூவுக்கும் பலாயிரம் கோடி வேல்யூ உள்ள இதுக்கும் ஏதாவது உங்களுக்கு வந்து சிங்க் ஆகுதான்னு கேட்பார். இப்போது இது ரொம்ப காலம் என்ன மக்களே, ரொம்ப காலமாகவே இந்த வழக்கு தொடுக்கப்பட்ட காலத்திலிருந்தே இந்த ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டா கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக வரும், அப்படி வந்ததுன்னா இந்த ஆப்பை ஒட்டுமொத்தமாக முடக்கி விட்டுடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த வழக்கு இஓடபிள்யூக்கு இன்ஃப்ளூயன்ஸால் தொடுக்கப்பட்டது. ஆனால் இவ்வளவு தூரம் சக்தியானந்தன் அவர்கள் இதை ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் எங்கே அவங்களுக்கு மிகப்பெரிய அடின்னு பார்த்தீங்கன்னா, ஏபி அப்ளை பண்ண சக்தியானந்தனே ஏபி கிடைச்ச உடனே கொஞ்சம் கூட யோசிக்கவே போய் சரண்டர் ஆகிட்டார். சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வீடியோவும் போட்டு போய் சரண்டர் ஆகிருக்கார். நான் 2 மாதத்துக்குள்ளே வந்துடுவேன், அது கம்பெனி ரன் பண்ணுவேன், கம்பெனி நடத்தாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டு போய் சரண்டர் ஆகிருக்கார். அதாவது இவங்க சொல்லக்கூடிய இந்த ஃபினான்ஷியல் கிரைம்ஸு, இவங்க சொல்லக்கூடிய இந்த பட்ஸ் ஆக்டு புட்ஸ் ஆக்டு, இல்லை எந்த ஒரு வழக்குலையுமே எந்த கம்பெனியுமே மக்கள்கிட்ட நான் கம்பெனியை மூட மாட்டேங்க, கம்பெனியை நடத்துவேன், உங்கள் எல்லாருக்கும் நான் பே அவுட் போடுவேன், எந்த சிக்கலும் இருக்காது, இப்போ இந்த கம்பெனிக்கு ஒருத்தவங்களோட இன்ஃப்ளூயன்ஸால் ஒரு சின்ன கஷ்டகாலம் இருக்குது, அந்த கஷ்டகாலத்தை நான் தனியாக போய் நான் ஃபேஸ் பண்ணிட்டு வரேன், ஜெயிலுக்கு போயிட்டு நான் ஃபேஸ் பண்ணிட்டு வந்து திருப்பி இந்த கம்பெனி நடத்துவேன் அப்படின்னு எந்த ஓனரும் சொல்லிட்டு தான் எனக்கு சரித்திரமே கிடையாது மக்களே. ஆனால் இந்த கம்பெனியில் பண்ணாங்க. சக்தியானந்தன் அவர் போய் சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து மக்கள்கிட்ட பேசி வீடியோ போட்டு போய் சரண்டர் ஆகிறாரு. இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடின்னு சொல்லலாம் எதிராளிகளுக்கு. நல்லா சரண்டர் ஆகிட்டாரு, இப்போ என்ன அஜெண்டா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. ஸோ உங்கள் எம்டி போய் சரண்டர் ஆகிருக்காரு அப்படிங்கிறதே இந்த கம்பெனியை இழுத்து மூடுவதற்கு போய் சரண்டர் ஆகலை, நடத்துவதற்கு போய் சரண்டர் ஆகிருக்காரு. இப்போ இந்த ஆப்பை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது இதை வச்சாவது கம்ப்ளைண்ட்ஸ் வருமா, வெளியே வருவாங்களா அப்படிங்கிறதுக்கான ஒரு லாஸ்ட்டு பிரம்மாஸ்திரம் மாதிரி. இந்த பிரம்மாஸ்திரம் அவங்க ஏகிறாங்கனால் இதற்கு நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு ஆதரவாக நிற்க போகிறீங்களா, இல்லை நீங்கள் அவங்களுக்கு ஆதரவாக நின்று இந்த கம்பெனியை திவாலாக்க பார்க்க போகிறீங்களா அப்படிங்கிறது உங்கள் நான் விட்டுற மக்களை. ஏன்னால் இவ்வளவு நாட்கள் உங்களுடைய பொறுமை இருந்தது. ஒரு 2 ஆஸ்பெக்ட் தான். ஃபஸ்ட் ஆஸ்பெக்ட்டு, இந்த கம்பெனி இழுத்து மூட நினைக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக ஏபி அப்ளை பண்ண மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, தலைமறைவாகி எஸ்கேப் ஆகிருப்பாங்க வெளிநாடுகளுக்கு. ஆனால் அவங்க எம்டி எஸ்கேப்லாம் ஆகலை, போய் சரண்டர் ஆகிறாரு.
நீங்கள் அங்கேயே புரிஞ்சுக்கலாம் இந்த கம்பெனி நடத்த தான் பார்க்குறாங்க, முடக்க பார்க்கல, மூட பார்க்கலன்றது. அப்போ அப்படிப்பட்ட கம்பெனியில் நிறைய பேர் நீங்கள் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கிறீங்க, பணம் வாங்கியிருக்கிறீங்க, சம்பாரிச்சிருக்கிறீங்க. சில பேர் இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து போட்டிருப்பாங்க, இல்லை ஐடி போட்டிருப்பாங்க, அவங்களால பேமெண்ட் ப்ரோசஸாக எடுத்துருக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள், பொய் இப்போ சொல்கிறவன், ஏமாத்துறவன், திருடுறவன், எஸ்கேப் ஆகி மக்கள் பணத்தை திருட்டு ஓடுறவெல்லாம் போய் சரண்டர் ஆக மாட்டான். அதை புரிஞ்சுக்குங்க. ஏன்னால் லுக் அவுட் நோட்டீஸ் தரல, அரசு வாரண்ட் இஷ்யூ பண்ணல, ஒன்றுமே செய்யலை, ஆனால் போய் சரண்டர் ஆகிறார். அவர் ஃபார்முலா ஏபி அப்ளை பண்ணுறாரு, ஏபி கிடைக்கல, ஏபி ரிஜெக்ட் ஆகுது, போய் சரண்டர் ஆகிட்டார். ஸோ அப்படி சரண்டர் ஆகிறவங்க எப்படி ஏமாற்றிட்டு போவாங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஆப்பு சஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா யூஷுவல் ப்ராசஸ் தான். கடைசியில் இதை பண்ணுவாங்க, இதை பண்ணிவிட்டு ஆகுதான்னு பார்ப்பாங்க. அப்பயும் மக்கள் கம்ப்ளைண்ட்டு வரல அப்படின்றதுமே கோர்ட் சொல்லுவாங்க, ஏன் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க, அந்த கம்பெனி இவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்படுத்தி பார்த்துட்டீங்க, கம்ப்ளைண்ட் வேல்யூ ஒன்றுமே இல்லை, அப்போது எப்படி இந்த கம்ப்ளைண்ட் தப்புன்றிருக்கு நீ எடுத்த சுவமோட்டோ எடுத்து பார்த்த, எவன் சொல்லி நீ பார்த்த, யார் சொல்லி நீ பார்த்த அப்படிங்கிற நீதிபதி கேள்வி கேட்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அப்படி கேள்வி கேட்கும் பட்சத்தில் இதில் யார் புகார்தாரர், எந்த சப் இன்ஸ்பெக்டர் புகார்தாரர் அப்படிங்கிறதை பார்ப்பார்கள். அவர் ஏன் இந்த புகாரை போட்டார், எப்படி போட்டார் அப்படிங்கிறதை கோர்ட்டு பார்க்கும். அப்பொழுது இந்த ஃப்ராடு அசோக் ஸ்ரீநிதி மாட்டுவதற்கு 200% வாய்ப்பு இருக்குது. சார் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் சார், வந்து 999 இருந்தான் சார், நாங்கள் செக் பண்ணுறதுக்கு பார்க்கலான்னு பார்த்தோம், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல கம்பெனியை நாங்கள் அசிங்கப்படுத்திட்டோம் அப்படின்னு இந்த கேஸ் டோட்டலாக மைவி3 ஆர்ட்ஸ்க்கு ஃபேவராக மாறுவதற்கு எல்லா முகாந்திரமும் இருக்கிறது மக்கள். ஸோ இதான் கடைசி பிரம்மாஸ்திரம் அவங்க போட்டு பார்க்குறாங்க. சஸ்பெண்ட் தான் ஆகிருக்கு, இதனால் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. உங்களோட மொத்த டேட்டா பேஸு, கோர், எல்லா டீட்டெயில்ஸு, உங்கள் ஐடி, பாஸ்வேர்டு, ப்ளஸ் நீங்கள் எவ்வளோ பேஅவுட் உங்களுக்கு தரணும், இது எல்லாத்தையும் உங்கள் டேட்டா பேஸ் வச்சுருப்பாங்க. ஒன்ஸ் அவங்க பெயிலில் வெளியே வந்ததுமே இந்த பழைய ஆப்பையே அவர்கள் ரிஜெனுவேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இல்லைப்பா சென்டிமெண்ட்லாம் இந்த ஆப்போடைய நேம் எங்களுக்கு வந்து இது மாதிரி பிரச்சனை இருக்குது, மைவி3 ஆட்ஸ் அப்படின்ற விஷயம் நல்லா போயிட்டு இருந்த கம்பெனி இப்படி திருஷ்டி மாதிரி வந்துருச்சு, வெளியே வந்ததுக்கு பிறகு ஏன் திரும்ப நம்ம அதே நேமே எடுக்கணும், மைவி3 ஆட்னு வச்சுக்கலாம், இல்லை மைவி3 ஆட்ஸ்னு வச்சுக்கலாம், இல்லை உங்களுடைய அந்த ஒரு கோட் இருக்கும் பாருங்கள் மக்களே, V3ன்றதுக்கு வாழ வைத்து வாழ், அது கூட வச்சுக்கலாம். உங்களுடைய நேமை மட்டும் மாற்றி வித்தின் ஹவர்ஸில் மைவி3 ஆட்ஸ் இந்த மொத்த டேட்டா பேஸு, மொத்த கண்டென்ட்டையும், மொத்த சாஃப்ட்வேரையும் இங்கே இறக்கி ஒரு புது ஆப்பை கொண்டு வருவதற்கு வித்தின் மினிட்ஸில் பண்ணிடலாம். அப்படி பண்ணி அவர் வெளியே வந்து அடுத்த நாள் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது மக்களே. ஸோ த பால் இஸ் இன் யுவர் கோர்ட் மக்களே. உங்களை வாழ வைத்து வாழ்ந்துக்கிட்டு இருந்த, இல்லை உங்களை வாழ வச்சு அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தால், இல்லை நீங்கள் வாழ வச்சு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு கம்பெனிக்கு எதிராக நீங்கள் போக போகிறீங்களா, இல்லை இந்த கம்பெனி எதிராக பண்ண ஒருத்தவனை இதுதான் கடைசி பிரம்மாஸ்திரம் நீ போட்டல, இதை வச்சே ஒன்று அழிக்கிறோம் பாடுறா அப்படின்னு எப்படி நான் சொல்கிறேனால், இது வரைக்கும் அவங்கள் தேடி 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 கலெக்ட் பண்ணது 5 கம்ப்ளைண்ட். அதில் வந்து சொர்ணம் பேபி 2, மற்ற மொழி அவங்க செட்டப்பு, ஏன்னா அவங்க ஒரே சமூகத்துக்காரங்கன்ற தகவலும் சொல்கிறாங்க. ஸோ இந்த 5 கம்ப்ளைண்ட்டை தாண்டி இந்த ஆப்பு சஸ்பெண்ட் பண்ணதுக்கு பிறகும் ஒரு கம்ப்ளைண்ட் எச்சா வரலடா, அப்போ இந்த கம்பெனி இவ்வளோ கரெக்டாக நடந்துக்கிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறது கோர்ட்டுக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கனால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஃபேவராக வரும் மைவி3க்கு. அப்போ இந்த கம்ப்ளைண்ட்டை யார் கொடுத்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அப்போ ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தான் அந்த கம்ப்ளைண்ட் எழுதி பண்ணியிருக்காருனால் அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு யார் இன்ஸ்டிகேட் பண்ணது அப்படின்னு வரப்போ அவர் சொல்கிறார் ஓப்பனாகவே, ஆமாங்க இங்கே பாமக பிரஷருங்க, இந்த வந்தாங்க வந்து சொல்லிட்டே இருந்தான், டார்ச்சருங்கன்னு சொல்லிடுவார். அப்போது அந்த இடத்தில் அசோக் ஸ்ரீநிதியை சூ பண்ணுவதற்கும் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் சொன்னீங்களே 7000 கம்ப்ளைண்ட் நான் கொடுத்தேன் நடக்கலையான்னு சொல்லிட்டு, நான் சொன்ன பாருங்கள் மக்களே, நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்லாம் வீணாக போகாதுங்க. ஏன்னால் நீங்கள் கொடுத்தது எல்லாமே உங்களோட எமோஷன்ஸ் கொடுத்துருக்குறீங்க, உங்களோட எமோஷனுடைய வெளிப்பாடு அதெல்லாம். ஸோ இந்த கம்பெனி தூய்மையான கம்பெனி அப்படிங்கிறது இங்கே ப்ரூவ் ஆகி வந்ததற்கு பிறகு அந்த 7000 கம்ப்ளைண்ட்டும் உயிர்ப்பித்து எழும் அப்படின்னு சொல்லியிருந்த மக்களே. அதற்கான நேரம் இதுதான். உங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்குவாங்க. நினைக்கிறதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.